ஏய் வசந்தே, வசந்தே, ஐயோ சிங்கப்படுத்திட்டானே, சிங்கப்பட்டேனே, என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. நாளை பின்ன எப்படி அந்த திருப்பக்கம் போவேன்? ஏ வசந்தே, எங்கடி இருக்க? 350 ரூபா கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணி போய்கிட்டே இரு. 350 ரூபா தான்டா. ஆமா. ஐயரா. என்ன? ஏய் பணம் இல்லையா? பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். காணுமேடா. என்னது? காணுமா? பாண்டியா விளையாடாதடா. என்கிட்டயும் பணம் இல்லடா. உண்மையிலே பாக்கெட்ல வச்சிருந்தேன்டா. என்னது? உன்கிட்டயும் பணம் இல்லையா? நான் குடுக்குறேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுகிற? இல்ல பாண்டியா, இதெல்லாம் சரி வராது பாண்டியா. நீ வண்டியை விட்டுட்டு. ஏய் சொல்றேன்ல, நான் குடுக்குறேன்டா. ஏன் இப்படி பண்ற? வேணாம் பாண்டியா, நீ ரொம்ப ஓவரா போற. ஏய் குடுக்குறேன்னு சொல்றேன்ல. ஏன்டா? சீ. டேய் ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்க? என் சட்ட பாக்கெட்ல வச்சிருந்த 1000 ரூபாயை காணும். டேய் 1000 ரூபாய் நோட்டு. நான் பார்க்கலையேடா. உன்னை கேட்டனா இப்ப நானு? எங்க அவன்? எங்க அவன்? வசந்தி கூப்பிடு. வாடி. ஏய் வாடி. என்னங்க? என் சட்ட பாக்கெட்ல வச்சிருந்த 1000 ரூபாயை காணும். நீ எடுத்தியா? ஏய் நான் உன்னை கூப்பிட்டு அங்கே ஏண்டி நிக்கிறேன்? இங்க வாடி. கூப்பிடல. எடுத்தியா? கேக்குறல்ல, எடுத்தியா? சொல்லேண்டி, நீ தான் எடுத்தியா? பணத்தை பத்தி கூட கவலை இல்ல. ஒரு சின்ன பையன் என்ன அவமானப்படுத்திட்டான். என்னப்பா சொல்ற? வேலையில போற ஓனான வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்ட கதை தெரியுமா பாட்டி? அது போலதான் என் ஃப்ரெண்ட நான் தான் வாடா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க போலாம் கூட்டு போனேன். பைசா இருக்கு வாடா குடிக்கலான்னு சும்மா ரோட்ல போனவனை கூட்டு போனேன் நானு. அங்க போய் காசு இல்லைன்னு அந்த கடைக்கார கேட்டான் பாரு கேள்வி. ஐயோ அங்கே நாக்க பிடிக்கின்னு செத்துலாம் போல இருந்தது. என் மானமே போச்சு. இவளால என் மானமே போச்சு. சரி நீ சொல்லு, நம்ம வீட்டுக்குள்ள வந்து என் பாக்கெட்டுக்குள்ள இருந்தத, அதுவும் என் ரூம்ல உன்னை தவிர வேற யார் எடுத்திருப்பா? சொல்றேன். ஏய் ஏண்டி என் பேரை அவமானப்பட்டிருக்காண்டி? சொல்லுடி. நான் எடுக்கல பாட்டி. அப்படியே நடிக்காத. 1 ரூபாய் 2 ரூபாய்னா விட்டுடலாம். 1000 ரூபாய் ஆச்சேடி. டேய் இவள 4 சாத்து அப்பதான் உண்மையை கக்குவான். சொல்றி ஏண்டி பணத்தை எடுத்த? கேக்குறல்ல சொல்றி. ஓடி இந்த பக்கம். பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்த சொல்லு. கேக்குறல்ல சொல்லு. சொல்றி ஏன் எடுத்த? கேக்குறல்ல சொல்லு. எங்க வச்சிருக்க? எங்கடி வச்சிருக்க? என்னது அம்மாவா? ஓ ஏண்டி அம்மா வீட்டுல கொடுத்துட்டு வந்திருக்கலா? இல்ல பாட்டி. அப்ப உண்மையை சொல்லு. எந்திரி. ஏண்டி எங்க வச்சுக்கிற பணத்தை? என் பாக்கெட்ல இருந்த பணம் எங்க? கேக்கு. என்ன தேவையில்லாம அண்ணியை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? என் பாக்கெட்ல இருந்த 1000 ரூபாயை காணும். உன் பணமா காணாம போச்சு, என் பணம் தானே காணாம போச்சு. உனக்கு தெரியுமா? ஏய் ஏய் யாரத்தா சொல்லு. என்கிட்ட பேசுனா வயிற்று வலியும் தலைவலியும் அவனுக்கு வந்தாதான் தெரியும். என் சட்டப்பையில இருந்த 1000 ரூபாயை காணும். அவ தான் எடுத்திருப்பா. ஏன் எடுத்தான்னு கேளு. எடுக்காதவங்களால எப்படி பதில் சொல்ல முடியும்னா? என்ன சொல்ற? அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். நீ எடுத்தியா? ஆச்சரியமா இருக்கு. சரி எதுக்கு எடுத்த? அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு எடுத்தேன். என்ன ஏதுன்னு கேட்காம அடிக்கிறதுக்கு பொண்டாட்டி இருக்கான்றதுக்காக பழைய கலாச்சாரப்படி இப்படித்தான் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? எப்பதான் இந்த கலாச்சாரத்துல இருந்து மாற போறீங்கன்னு தெரியலண்ணா. எடுக்கலேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்னமோ எடுத்த மாதிரியே அடி வாங்கிட்டு இருக்க. எல்லாம் பழக்க தோஷம் தான் பாட்டிமா. அண்ணா அண்ணி பாவண்ணா. ஏன் அண்ணி நீங்களாவது ஒரு வார்த்தை எடுக்கலன்னு சொல்லிருக்கலாம்ல. மாட்டு அடிக்கிற மாதிரியே அடிச்சிருக்கான். சரி சரி நீ ஒண்ணு வருத்தப்படாத. பார்க்கதான் அவன் முரட, உள்ளுக்குள்ள பாசமா தான் இருப்பான். உன் மேல அன்பா தான் இருப்பான். நீ ஒண்ணு நினைச்சுக்காத சரியா? ஏன் தான் இப்படி நடந்துக்கிறானோ? அழாதீங்க அண்ணி.
ஜோதி, உனக்கு நான் அந்த பணத்தை ஏன் எடுத்திருந்தானு தெரியணும். இரு வரேன். என்ன நீ இது? இதுவும் புடவை தானே? ஆமா. பாட்டி இந்த புடவைய பாத்திரக்காரங்கிட்ட விலைக்கு போட்டாங்க. நான் தான் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி புடவை திரும்ப உனக்கு கிடைக்குமா? இந்தா. இதுக்காக தான் அண்ணா ஷர்ட்லேருந்து பணம் எடுத்தேன். நீ வந்த உடனே எடுத்து வாங்கி கொடுத்துடலான்னு யோசிச்சேன். உன்னை வீடு ஃபுல்லாக தேடினேன். நீ இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்குள்ள உங்க அண்ணன் வந்து என்னெல்லாமோ ஆயிப்போச்சு. I'm so sorry அண்ணி. I'm so sorry. அழாதீங்க அண்ணி. தேங்க்ஸ் a lot. ஜோதி, நான் ஒரு விஷயம் சொன்னா நீ தப்பா நினைக்க மாட்டியே? சொல்லுங்க அண்ணி. எப்படியோ ஒரு வழியா உன் சேலையை வாங்கிட்டேன். இந்த சாரியை வச்சு இதே மாதிரி ஒரு சாரியை உடனே கொண்டு போய் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துரு. அண்ணி, இப்ப அது டென்ஷனே இல்லை. அர்ஜுனை பார்த்து சாரி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற விஷயத்தையும் சொன்னேன். அம்மா கிட்ட ஆயிரக்கணக்கான சாரி இருக்கு, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க, இதை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு ரொம்ப கேஷுவலா சொன்னாரு. அப்படி சொன்னது அவங்க பெருந்தன்மை காட்டுது. ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க செஞ்ச தவறுக்கு இதை விட ஒரு காஸ்ட்லியான சாரி வாங்கி அவங்க அம்மா போய் பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லி அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு வர்றது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. அண்ணி, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். கண்டிப்பா இதே மாதிரி போடுவேன். இதை விட ரேட் காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நீங்க சொன்ன மாதிரியே சாரி கேட்டுடுறேன். அண்ணி, அண்ணன் சார்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல ஜோதி. டேக் கேர் அண்ணி. எப்படியோ இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். எத்தனை நாளைக்கு இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டே இருப்பா. எல்லா வேலையும் நம்மளே பார்த்துட்டு ஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுக்காம எங்க போன இந்த அண்ணன்? குளிச்சுட்டு இருக்காரா? யாருன்னு பார்ப்போமா? நம்ம ஃபோன் அட்டன் பண்ணா தப்பாயிடாது. நம்ம அண்ணன் தானே, ஒன்றும் சொல்ல மாட்டான். ஜோதி ஆம்பளையா பொம்பளையா? பொண்ணாதான் இருக்கும். லோக்கல் கால் தானே, யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ ஹலோ, நான் உடனே உங்க அம்மா கிட்ட பேசுறேன். நீங்க ஆம்பளை, இது சாதாரணமா எடுத்துப்பீங்க. நான் பொண்ணு, அப்படி அலட்சியமெல்லாம் என்னால விட முடியாது. நாம சொல்லாம தானே தெரிஞ்சா அம்மா கண்டிப்பா தப்பா நினைப்பாங்க. இப்படி சொல்லாமலே இருந்துட்டேன்னு கண்டிப்பா உங்களையும் திட்டுவாங்க. நீயாவது சொல்லிருக்கலாமேன்னு தேவையில்லாம என்னையும் தப்பா நினைப்பாங்க. எல்லாமே தப்பாயிடும் அர்ஜுன். அதனால நடந்ததை நானே அவங்க கிட்ட சொல்ல போறேன். அவங்கள கூப்பிடுங்க. ஓ, அவங்களே அம்மா கிட்ட பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அண்ணன் நம்மளை விட ஸ்பீடா இருக்கானே. ஹலோ ஹலோ அர்ஜுன், என்ன அர்ஜுன் பேசவே மாட்டேங்கிறீங்க? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஹலோ, உங்க அம்மா கிட்ட போன் கொடுங்க ப்ளீஸ். கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? கொடுங்க அர்ஜுன் ப்ளீஸ், நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்க வெளியில போயிருக்காங்களே. அப்படியா? அப்ப நாளைக்கு பேசலாமா? பேசலாமே. பாய். பாய். கமான் பிரதர், கமான். என்ன பிரதர், குளிச்சிட்டு வரீங்க போல? பாத்ரூம்ல குளிக்காம தூங்குவாங்களா? ஆமா பிரதர். யாரு ஜோதி? என் போன ஏன்டா நீ எடுத்த? சரியான இவன்டா நீ. சரி சரி, விடு விடு. யார் ஜோதினா? அது சொல்லுண்ணே. அது தெரிஞ்சவங்கடா. சரி, அவங்க என்னடா சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? பயங்கரமான ஆள்ல நீ. குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இவ்வளவு ஸ்பீடா போயிருக்க, என்கிட்டயே சொல்லாம.
அவங்க போன் எடுத்தது நீ தான் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டாங்க. ட்ராக்ஸ் போட்ட நம்ம கிட்டயே ஜீன்ஸ் பண்ண கதையெல்லாம் சொல்றாங்கண்ணே. நம்ம 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரியா இருக்கோம். படுத்தாரா என்ன சொன்னான்னு சொல்டா. அம்மாவை உடனே பார்த்து மன்னிப்பு கேட்கணுமா, இல்லைன்னா தப்பாயிடுமா. ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்ட. நீ வேற சும்மா இருடா. உன் கற்பனை எல்லாம் முதல்ல கட் பண்ணா. இதெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம் தான்டா. சரி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. ஆமாண்ணா. லவ் முத்தி போச்சுல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா இருடா. நீ வேற சும்மா இருடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ரொம்பவுமே வெக்கப்படுற. ஏன்னா இவ்வளோ அவசரப்பட்ட? நான் என்னடா அவசரப்பட்டேன்? நான் உங்ககிட்ட சொல்லனா நீ என்னென்னமோ கற்பனை பண்ணுவ. என்ன நடந்தது தெரியுமா? அந்த புடவையில ஓட்ட விழுந்துச்சாண்டா. எந்த கடையில தேடியும் கிடைக்கலையாண்டா. அதுக்காக அம்மா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாடா. அவ்வளவுதான்டா. இவ்வளவுதானா? நான் வேற என்னென்னமோ இமேஜின் பண்ணி அப்படியே கற்பனை உலகத்துல பறந்துகிட்டு இருந்தேன். சரிடா, வேற என்னடா சொன்னாவ? ஏன் அதையும் கேக்குற? என்னண்ணே? சும்மா தான் கேட்டேன். என்ன சொன்ன? நாளைக்கு அம்மாட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போன வச்சுட்டாங்க. புரியுதா? பிரதர் என்ன சொன்னாங்கன்னு கேக்குறியே. நீ என்ன பிரதர் எதிர்பார்க்கற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அது சரி, வாய்ஸ் கூடி அவளுக்கு டிஃபரெண்ட் தெரியல. நான் நினைச்சு உங்ககிட்டயே பேசிட்டு இருந்தா. பெண்ண நாங்கெல்லாம் அந்த அளவுக்கு வாய்ஸை மாத்தி பேசுவோம்ல. சரி அண்ணா, வெக்கப்படாம சொல்லு, நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணுடா, விடுறேன். அண்ணா இப்பதானே சொன்ன வெக்கப்படாத அண்ணா. அநியாயத்துக்கு பொண்ணை விட அநியாயத்துக்கு வெக்கப்படுற நீ. சும்மா இருடா. லவ் பண்றியா? ஏன்னா மறைக்கிறீங்க? சும்மா உண்மையை சொல்லண. அந்த பொண்ணை பத்தி பேசின உடனே கண்ணம் செவக்குது, வார்த்தையெல்லாம் தடுமாறுது, கண்ணு பிரைட் ஆகுது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட ஒன்றும் கதை விடாதீங்க. லவ் பண்றீங்கல்ல? ஏண்டா? கமான் 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 டெல் மீ. வெக்கப்படுறத பார்த்தா லவ் பண்றாரோ? அண்ணா சொல்லுண்ணே. தெரியலடா, நிஜமாவே எனக்கு தெரியல. அப்போ நீங்க லவ் பண்ற விஷயம் அவங்க கிட்ட சொன்னா தெரிஞ்சிட போகுது. நான் என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லி அவ லவ் பண்ணலன்னா ரொம்ப தப்பாயிடும்டா. லவ் பண்ணலன்னா கூட பரவாயில்லடா. ஆனா என்னை பத்தி ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டானா? எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குடா. அதுவும் போயிடுச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவான்டா. அவ என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காடா. நான் லவ் அது இதுன்னு சொல்லி எப்படி அதை நான் கெடுத்துக்கிறது? பிரதர், எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? காதல சொன்னா மரியாதை கெட்டுடுமா? அப்புறம் எதுக்கு பிரதர் காதலுக்கு மரியாதைன்னு படம்லாம் எடுத்தாங்க? அவ லவ் பண்ணனா தப்பாயிடாதடா. அண்ணே, நாளைக்கு தான் மீட் பண்ணி பேச போறீங்கல்ல, அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ண்ணே. இத பாருங்கண்ணே, காதலையும் காய்ச்சலையும் மறைச்சு வைக்க கூடாது. அப்படி மறைச்சு வச்சீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், பாத்துக்கோங்க. என்னாச்சு? இல்லடா, எப்படி இதெல்லாம் அவகிட்ட. சரிடா, நான் ட்ரை பண்றேன்டா. ட்ரை பண்ணி பார்க்கறேன். ட்ரை பண்றல்ல, முடிச்சிட்டு வர. ஓகேவா? சரி, பார்க்கறேன். அது ஆல் தி பெஸ்ட். வாங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரி உங்க சித்தியை செக்ரட்டரியா போட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கேன் மேடம். படிச்சு பாக்குறீங்களா? தேவையில்லை. எங்க கையெழுத்து போடணும்? நான் சொல்றேன், இந்தாங்க. மடே,
நீ படிச்ச பொண்ணு, பாண்டை படிச்சு பார்க்காம கையெழுத்து போடலாமாமா? தேவையில்லைங்க, எங்க லாயர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் மார்க் பண்ண இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுங்க. சரி. இங்க ஒன்று போடுங்க, இங்க ஒன்று போதும். நல்ல நாளா பார்த்து தகவல் சொல்லுங்க, வேலையை ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம்மா. யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. சில பேர் இருக்கிறப்பவே பேர் வாங்கினதில்ல, செத்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி யார் பேச போறாங்க? ஆனா உங்க அம்மா இருக்கும்போது பிரமாதமா பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. செத்ததுக்கு அப்புறமும் அவங்க பேர் நிலைச்சு நிக்கிற மாதிரி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ற பாருமா. உன்னை நாங்க எப்படி பாராட்டுறதுன்னே புரியலம்மா. பெத்தாலும் உன்ன மாதிரி ஒரே ஒரு பெண்ணை பெத்தா போதுமா. ராஜேஸ்வரி அம்மாவுடைய ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படும். அவங்க எப்பவுமே உங்க கூட இருந்து உன்னை வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்கம்மா. அப்ப நாங்க வர்றோம்மா. வரம்மா. வரம்மா. அப்ப நானும் கிளம்புறேன் மேடம். வாழ்த்துக்கலாமா. நன்றி. வரேன் சார். வரேன் மேடம். தேங்க்யூ. ஐயோ சுத்தமா மறந்தே போயிட்டேன்டி. சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியல. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன் பா. ஓகே. இவளுக்கு இந்த ஊர்ல ஆஸ்பத்திரி கட்டணுங்கிற எண்ணமே இல்ல. அதனாலதான் நானே கிளம்பி வந்திருக்கேன். அவளோட நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட பலிக்காது. இன்னைக்கு என்ன சாக்கு சொல்றாங்கிறத இப்ப பாத்துறேன். ஆர் தயாளின் மகளான கிருஷ்ணாவான நான் இந்த கிராமத்தில் ஒரு பொதுநல ஆஸ்பத்திரி கட்டப் போகிறேன். இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு ட்ரஸ்ட் அமைத்து சேர்மனாக கிருஷ்ணாவாகிய நானும் மற்றும் ட்ரெஷரராக பாரதி அவர்களையும் நியமிக்கிறேன். இந்த ட்ரஸ்டின் நடவடிக்கைகளுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடப்போம். அனைவரின் ஒப்புதல் இல்லாமல் நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். அப்படி மீறி செய்தால் அவர்கள் என் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் என்று நான் உறுதி செய்கிறேன். இது சுயமாக என் சுய சிந்தனையுடன் எழுதி கொடுத்த ஒப்புதல் பத்திரம். என்னம்மா உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? உங்க அம்மாவை உனக்கு ஞாபகப்படுத்திட்டனா? இல்ல சித்தப்பா, அம்மாவை மறந்தா தானே ஞாபகங்கிற பேச்சுக்கே இடம். பின்ன எதுக்குமா இப்படி கண் கலங்கிட்டு இருக்க? நான் தோத்துட்டேன் சித்தப்பா. அதை என்னால தாங்கிக்க முடியல. அதான் கிருஷ்ணா என்ன மன்னிச்சிருமா. நான் தோக்குறது இதுதான் கடைசியா இருக்கும். இனிமே நான் தோக்காம இருக்கணும்னா உங்க ஆசீர்வாதம் என்னைக்கும் எனக்கு துணையா இருக்கணும்மா. நம்ம சொத்தை திட்டம் போட்டு வாங்கின அந்த ராம நான் பழி வாங்கணும். பசு மாதிரி இருந்துகிட்டு என்ன அழ வச்ச அந்த பாரதிய குடும்ப உறவுன்னு எதுவுமே இல்லாம நடு ரோட்ல நிறுத்தணும். நம்ம சொத்தை திட்டம் போட்டு வாங்கின அந்த ராம நான் பழி வாங்கணும். பசு மாதிரி இருந்துகிட்டு என் நாட வச்ச அந்த பாரதிய சொந்த உறவுன்னு எதுவுமே இல்லாம நான் நடு ரோட்ல நிறுத்தணும். நிறுத்துவேன். இது சத்தியமா.
உங்க மேல சத்தியம்.